சிரிப்பு மூஞ்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் கேட்டாங்க, கை கால் ஃபேஸ் எல்லாம் சொரப்பாக இருக்குங்கிறாங்க. சொரப்புங்கிறது வறண்ட சருமம், அது ட்ரை ஸ்கின். அதுக்கு பேர் வந்து ட்ரை ஸ்கின் சொல்லுவாங்க. இந்த வறண்ட சருமமாக இருக்குது, கொஞ்சம் மென்மையாக, கொஞ்சம் ஒரு பளபளப்பாக இருக்குது. கொஞ்சம் சின்ன டிப்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பாவம், அவங்க பாருங்கள், பெரிய டிப்ஸ் வேண்டாம், சின்ன டிப்ஸ் போதுங்கிறாங்க. சின்ன டிப்ஸ்னால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சர்க்கரை எடுத்துக்கோங்க, சுகர் நல்லா வந்து வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது ஏதோ சாப்பிட்ணுன்னு நினச்சிக்காதீங்க, ஏதோ ஸ்வீட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அது முகத்தில் போடுறது. அந்த வெள்ளை சர்க்கரை நல்லா எடுத்துக்கோங்க. நல்ல சர்க்கரை எடுத்து 1 ஸ்பூன் நல்லா சர்க்கரை போட்டுக்கோங்க, இல்லை 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டு எலுமிச்சப்பழம் லெமன் அதை வந்து பாதி கட் பண்ணி அதை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. அந்த சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சர்க்கரையும் எலுமிச்சப்பழம் ஜூஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி நமக்கு ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும். அதை நல்லா ஃபேஸில் வந்து நல்லா தலைக்கு இப்படி நல்லா உங்களுக்கு மசாஜ் பண்ணுங்கள். இப்படி மசாஜ் பண்ணி இப்படி மசாஜ் பண்ணுங்கள். இப்படி இந்த சைடு, அப்புறம் இப்படி இப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கையிலலாம் வந்து சொரப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணலாம். அந்த சர்க்கரையும் எலுமிச்சம்பழம் இதுவும் போட்டு நல்லா இங்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜுங்கிறது உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ண தான் உங்களுக்கு வந்து தோலில் இருக்க ஸ்கின்ல இருக்கிறது அழுக்கு போகும், மென்மையாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து மசாஜ் செஞ்ச அளவுக்கு தான், நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸும் அந்த சர்க்கரையும் எவ்வளோக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு மென்மையாகும். மூஞ்சியே வந்து ஒரு பவுட்ரு அடிக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியும். ஒரு பவுட்ரு நம்ம எப்படி அடிக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வாரத்துக்கு நீங்கள் 3 நாள் பண்ணுங்கள். பண்ண உடனே நீங்கள் இனி எனக்கே ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க, அக்கா சூப்பராக இருந்ததுக்கா அப்படின்னு. ஆனால் நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, ஒரு ஃபேஷியல் வந்து எப்படி போகிறாங்க, ஒரு பியூட்டி பார்க்கு எப்படி ஃபேஷியலுக்கு போகிறாங்க, எப்படி மசாஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? 1/2 hour அவங்க வந்து அப்படி மசாஜ் பண்ணுவாங்க. அவங்க கை வலிக்குதோ வலிக்கலையோ, ஆனால் அப்படி வந்து மசாஜ் பண்ணுவாங்க. அந்த மசாஜ் பண்ண தான் உங்களுக்கு ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பொலிவை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ் ரொம்ப காத்துட்ருக்கு. தேங்க்யூ.